கீழே அழுத்தினர். நிறைய காயமடைந்த சிறு குழந்தைகள் இருந்தார்கள். உடனே அந்த பெண் விமானி மீட்பு பணிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார். ஆனால் மலையில் சிறிதும் அலைவரிசை சிக்னல் இல்லை. எனவே மூவரும் அலைவரிசையை தேடி ஓட ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து முன்னேறி சென்றார்கள். மறுபுறம் பேருந்தில் இருந்த ஆசிரியர் உரத்த குரலில், முதலில் மாணவர்களை வெளியேற்றுங்கள் என்று கூவினார். இரு இளைஞர்கள் தங்கள் கைகளால் பேருந்தின் கண்ணாடியை உடைக்க முயன்றனர். ஆனால் கண்ணாடி மிகவும் உறுதியானதாக இருந்ததால் அது உடையவே இல்லை. எனவே அவர்கள் பாதுகாப்பு சுத்தியலை எடுத்து வந்தார்கள். காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் பயத்தில் சாலையோரத்தில் நின்று தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். மறுபுறம் அலைவரிசையை தேடிக் கொண்டிருந்த மூவரும் ஒரு மலைக்குன்றின் மீது ஏறியதும் அவர்களின் தொலைபேசியில் அலைவரிசை திரும்பியது. உடனே மீட்பு பணிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார்கள். இந்நிலையில் பேருந்தில் இருந்த அனைத்து குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் புறப்பட தயாராகும் போது பேருந்து திடீரென ஆடியது. அந்த இளைஞன் விரைவாக செயல்பட்டு பேருந்தின் கதவை பிடித்துக் கொண்டான். அனைவரும் தங்களது முழு பலத்தையும் போட்டு பேருந்தின் பின்பகுதியை அழுத்தினர். அப்போதுதான் அந்த பேருந்து மீண்டும் சாலைக்கு திரும்பியது. பேருந்தின் முன்பகுதியில் தொங்கிக் கொண்டிருந்த இளைஞனுக்கு கையில் காயம் ஏற்பட்டதால் அவனால் பேருந்தின் கூரை மீது ஏற முடியவில்லை. அவன் சோர்வடையத் தொடங்கிய நேரத்தில் பேருந்தின் கூரையில் இருந்த மற்றொரு இளைஞன் அவனை காப்பாற்றப்பட்டது.